ஹே ஃபோக்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹாலிவுட் ஹப் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பிளாக் ஆடம் மூவியோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் ஆடம் மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ஷன் சீக்வன்ஸோட பயங்கரமாக எடுத்திருக்காங்க. படம் ஃபுல்லாகவே ஃபைட்டு தான். ஆக்ஷன் சீன்ஸ் இருக்க படம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். படம் ஃபுல்லாகவே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வர ஃபைட்டு தான். மூவியோட மெயின் ப்ளஸ் பாயிண்ட்னு சொன்னிங்கன்னா நம்ம ட்வின் ஜான்சன் ராக் தான் இந்த மூவியோட பயங்கரமான ப்ளஸ் பாயிண்ட்டே. பிளாக் ஆடம் கேரக்டருக்கு பர்ஃபெக்டான கேஸ்டிங்னா அது நம்ம ராக் தான். ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. பிளாக் ஆடம் கேரக்டருக்காக ராக் ரொம்பவே கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றி இந்த கேரக்டரை எடுத்து பண்ணியிருக்காரு. ரொம்பவுமே மெனக்கெட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இந்த மூவி பிளாக் ஆடம் பேஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கு. ஸோ பிளாக் ஆடம்க்கு பயங்கரமான சண்டை, எப்படி சொல்கிறது, ரொம்ப ஓவர் பவராக காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூவியில். இதுவரை வந்த டிசி மூவிஸ்லேயே ஒன்றுமா 1984 அண்ட் ஃப்ளாஷ், இந்த ரெண்டு மூவியை விட இதை கம்பேர் பண்ணும்போது பிளாக் ஆடம் நல்ல ஒரு பெட்டர் மூவினே நான் சொல்லுவேன். ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ டிசி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மூவியை தாராளமாக நீங்கள் போய் பாருங்கள், ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் சொசைட்டியை வேறு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஜஸ்டிஸ் சொசைட்டி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபேட் அண்ட் ஹாக்மேன் இவங்க ரெண்டு பேரை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே. ஹாக்மேன் எடுத்துக்கிட்டால் ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் சீன்ஸ் ஹாக்மேனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா டாக்டர் ஃபேட் இந்த மூவியில் ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் ரோல் பண்ணியிருக்கு. ரொம்பவுமே பிடிக்கும். ஜஸ்டிஸ் சொசைட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹாக்மேன் அப்புறம் டாக்டர் ஃபேட் இவங்க ரெண்டு பேருக்குமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபேன் ஆயிடுவீங்க. இந்த மூவி பார்த்தா ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. பட் டாக்டர் ஃபேட்டோட பவர் லெவலை கொஞ்சம் கம்மியாக காய்ச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் நல்லா தான் இருந்தது. உங்களுக்கு டாக்டர் ஃபேட்டை ரொம்பவே பிடிக்கும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா. அந்தளவுக்கு ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த மூவியை பொறுத்தவரை நம்ம பிளாக் ஆடம் ஒரு ஆன்டி ஹீரோ கேரக்டர். இந்த மூவியில் நம்ம பிளாக் ஆடமை ஒரு வில்லன் மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. அது ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. பிளாக் ஆடமுக்கும் ஜஸ்டிஸ் சொசைட்டிக்கும் ஒரு சண்டை வர மாதிரி சீக்வன்ஸ்லாம் அமைச்சிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. பிளாக் ஆடம் அண்ட் ஜஸ்டிஸ் சொசைட்டி இவங்க ரெண்டு பேருக்குமே கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேருக்கும் நடக்கிற ஃபைட்டுமே எப்படி சொல்கிறது, ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இமன் அண்ட் பிளாக் ஆடம் ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டை ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இந்த மூவியில் நம்ம ராக் கொஞ்சம் இந்த மூவியை பொறுத்தவரை கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே சென்டிமெண்ட் சீன்ஸ்லாம் கூட வரும், எமோஷ்னல் சீன்ஸ். அது கொஞ்சம் இந்த கதைக்கு நல்லா இருந்தது. அப்படி இந்த மூவியோட நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மூவியில் அங்கங்கே லைட்டாக ஹியூமர் சென்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஹியூமர் அந்தளவுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலைன்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த காமெடிஸ்லாம் அப்பப்போ கொஞ்சம் சிரிப்பே வரல, கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்க மாதிரி தான் இருந்தது. பட் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தது. இந்த மூவியோட சிஜி பற்றி சொல்லணுன்னா ரொம்பவே பெட்டராக பண்ணியிருந்தாங்க. ஃப்ளாஷ் மூவி கூட கம்பேர் பண்ணும்போது இந்த மூவியோட சிஜி ஒர்க்ஸ் ரொம்பவுமே சூப்பராக தான் இருந்தது. ஒரு ரெண்டு சீனில் ஒரு ஸ்லோ மோஷன் ஃபைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் இருந்தது. வில்லனை கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பிளாக் ஆடம் ஒரு ஆன்டி ஹீரோவாக இருந்தாலும் ஸோ அவருக்கு ஒரு வில்லன் வேணும்ல இந்த மூவியில். அதுக்காகவே ஒரு வில்லனை இந்த மூவியில் கொண்டு வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த வில்லனை பார்க்கும்போது ஒரு வில்லன் ஃபீலிங்கே வரல. ஒரு தேர்ட் பர்சனே திடீர்னு இவன் நான் தாண்டா வில்லன் அப்படிங்கிற மாதிரி கூட்டி வந்த மாதிரி ஒரு ஃபீல் தோணுச்சு. நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த மூவியை தாராளமாக பார்க்கலாம். டிசி ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த மூவியை போய் செக் பண்ணி பாருங்கள். இதுவரை நீங்கள் இந்த மூவியை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த மூவி எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. என்ன கேட்டிங்கன்னா இந்த மூவிக்கு ஒரு 7/10 ரேட்டிங் கொடுப்பேன். ஸோ உங்களோட ரேட்டிங்கை எவ்வளோ கொடுப்பீங்க அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்டு போங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.